கமான் 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 ஃபோனை எடு லைலா. நான் உன்னை எனக்கு மிஸ் பண்ண மாட்டேன் லைலா. ஃபோனை எடு லைலா, ஃபோனை எடு. ரொம்ப நல்லா இருக்கு தெரியுமா? ட்ரெஸ் நல்லா இருக்கு. சரி இங்க பாருங்க, நாங்க இப்போ இங்க எதுக்காக வந்திருக்கோம் உங்களுக்கே நல்லா தெரியும். அதனால தேவையில்லாம மத்த விஷயத்தை பேசி எதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணணும்? ஒண்ணு சொன்னாலும் சும்மா அப்படியே கரெக்டா சொன்னீங்க அக்கா. ஞாபகம் இருக்கா? நமக்கு தெரிஞ்ச அக்காவோட பொண்ணு பேரு சுக்ரன் தானே? ஆமா சுக்ரன் தான் நினைக்கிறேன். சுக்ரன் தானேப்பா? அந்த பொண்ணு பார்க்க வரப்போ மாப்பிள்ள வெள்ளி சொம்பு வேணும்னு ஒத்த கால நின்னதுனால அந்த கல்யாணமே கேன்சல் ஆயிடுச்சா? ஆமாமா, இவன் சொல்றது உண்மைதான். அவ கல்யாணம் நின்னு போச்சு. அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அவ அப்பா ஓவரா பேசினாரு. அது மட்டும் இல்ல, அது வேணும் இது வேணும்னு அவர் ஏகப்பட்ட கண்டிஷனை போட்டாராம். உட்காராம ஓடியே போயிட்டாங்களா? அப்புறம் என்னாச்சு தெரியுமா? கல்யாணம் கேன்சல் ஆகி அந்த பொண்ணு இது வரைக்கும் சும்மாதான் இருக்கா. மிலாத், நீ கொஞ்சம் ஓவரா தான் பேசுற. அவரோட முகத்தை பாரு எப்படி மாறிக்கிட்டே இருக்குன்னு. அதுவும் சரிதான். எங்க பாருங்க, எங்க பையனை பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதே மாதிரி உங்க பொண்ணை பத்தி எங்களுக்கு நல்லா தெரியும். அதனால அந்த கடவுளோட ஆசீர்வாதத்தால உங்க வீட்டுக்கு வந்து நான் பொண்ணு கேக்குறேன். நம்ம பொண்ணு லைலாவ ஓஸ்மானுக்கு நான் பொண்ணு கேக்குறேன். என்னன்னு சந்தோஷம் தானே? ஒத்துக்கணுமா? சொல்லுமா. கண்டிப்பா நீங்க எதுக்கு ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஒத்துக்கிறமா. ஆனா அவங்க இந்த ஊரை விட்டு போக கூடாது. அவங்க கண்ணு முன்னாடியே இருக்கணும், சரியா? என் பொண்ணுங்களை விட்டு நான் பிரிஞ்சு இருக்க முடியாது. ரொம்ப கஷ்டம். நாங்களும் மிஸ் பண்ணுவோம்ப்பா. எனக்கு பேச்ச வரல. வாழ்த்துக்கள், உங்க எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். இனிமேல் அது எல்லாருக்கும் நல்லா நடக்கட்டும். உங்க எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். கங்க்ராச்சுலேஷன். கொஞ்சம் தள்ளிக்கோ. நான் இன்னும் காபி குடிச்சு முடியல. டக்குன்னு கிளம்பிடாதீங்க. Thank you so much. Thank you. Thank you ஆண்டி. ரொம்ப சந்தோஷம். கங்க்ராச்சுலேஷன் அண்ணா. Thank you. சந்தோஷம். என் செல்ல குட்டி. லைலா, எம்ரி சார், லைலா, தெரிஞ்சுதான் பண்றியா? நான் சொல்றத கொஞ்சம் கேளு. இனிமே நீங்க சொல்ற எதுவும் கேட்க நீ மாட்டேன். பெரிய தப்பு பண்ணிட்டு இருக்க லைலா. அது ஏன் உனக்கு புரிய மாட்டேங்குது? உங்களை லவ் பண்ணதுதான் நான் பண்ண பெரிய தப்பா. என்ன நிம்மதியா இருக்க விடுங்க. இதுக்கப்புறமாவது சந்தோஷமா இருக்க. யார் வந்திருக்காங்க? எம்ரி சார், நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? இவ
இவரு ஜான் சாருக்கு ஃபோன் பண்ணிருக்காரு. அவர் எடுக்காம இருந்ததுனாலதான் இவர் இங்க வந்துட்டாரு. ஏதாவது பிரச்சனையா இருக்கும்னு நினைக்கிறேன். கரெக்ட் தானே சார்? கரெக்டா தான் சொன்னீங்க. ஜான் ஜான் என்னாச்சு எம்ரே? நான் உங்களுக்கு கால் பண்ண ஆனா நீங்க எடுக்கல. ஆமா உண்மைதான், நான் தான் எடுக்கல. நான் மேலே போய் எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு வந்துடுறேன். அதுவரை நீ கொஞ்சம் பொறுமையாக அங்கேயே வெயிட் பண்ணு. ஓகே, புரிஞ்சுதாடா? சரி, நான் வெளியே வெயிட் பண்றேன். வாங்க போலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல? இல்ல, ஒண்ணும் இல்ல. எமரே, நீ இருக்கியே, உன் அண்ணனோட நீ கொஞ்சம் புத்திசாலியா இருப்பேன்னு நினைச்சேன். நீயும் முட்டாளாதான் இருக்க. அட்லீஸ்ட் அந்த பொண்ணாவது போயிட்டாளே. சீக்கிரமாவே நீ இதுல இருந்து ரெக்கவர் ஆயிடுவேன்னு நினைக்கிறேன். ஏன்னா உன் அண்ணனை கூட நம்ம காப்பாத்தணும்ல. ஹலோ, ஹாய் செல்லம். என்னோடதே அங்கேயே வச்சிருங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். என்னடா எம்ரே, என்னடா ஆச்சு உனக்கு? லைலா இப்படி மனசு மாறுற அளவுக்கு உங்களுக்குள்ள என்னடா பிரச்சனை? அவ முடிவு எடுத்துட்டானா, அவ்வளவுதான். உன்னை பார்த்ததும் அவள் அப்செட் ஆயிட்டா பாத்தியா? எதை கவனிச்சியா இல்லையா? ஆனா எனக்கு அந்த மாதிரி தோணல. லைலா ஸ்டேபிளான ஒரு பொண்ணு. அப்படின்னா நீ, நம்ம 2 பேருக்குமே தெரியும் அந்த இடத்துக்கு நீ என்ன பார்க்க வரலங்கிறது. அந்த விஷயத்தை கேள்விப்பட்டதும் வேக வேகமா நீ அங்க வந்திருப்ப. இது ஆப்வியஸ் தானடா, இல்லைன்னு இருக்கு. அப்படி இல்லைன்னா வேற எதுக்காக அங்க வரணும்? எனக்கு தோணுச்சுன்னா உண்மையை தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்தேன். அவளோட மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் நான் அங்க வந்தேன். இவ்வளவு நாளா நான் தானே முட்டாளா இருந்திருக்கேன். இனி இதை பத்தி பேச வேண்டாம். இது அவ்வளவுதானா? நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேன்டா. நான் உன்னை இந்த மாதிரி பார்த்ததே கிடையாது. ஆமாடா, ஏன்னா லைலாவையும் உன்னையும் பார்க்கறதுக்கு ரொம்ப சோகமா வர இருந்தீங்க. ஆனா உங்களுக்குள்ள என்ன பிரச்சனைன்னு தான் எனக்கு புரியல. அப்படி என்னடா ஆச்சு உங்களுக்குள்ள? நாங்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்னா, எங்க வாழ்க்கையும் கூட அதுவும் டிஃப்ரெண்டானது தான். அதை மீறி நாங்க ஒன்று சேர்ந்தாலும் ஒன்றா இருக்க மாட்டோம். அதனால இந்த முடிவு அவளுக்கு ரொம்ப நல்லது, எனக்கும் கூட. சரி, வாடி. அப்படின்னா நீ போயிடுவியா? இந்த இடத்தை விட்டு எப்ப போவேன் தானே எதிர்பார்த்துட்டு இருக்க. நான் சீக்கிரம் போயிடுவேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் அந்த மாதிரி எல்லாம் ஒண்ணும் நினைக்கல. உன்கிட்ட சண்டை போடுறதா ரொம்ப ஜாலியாவே இருக்கும். கவலைப்படாத, சீக்கிரமா நீயும் போயிடுவ. என்ன பேசிட்டு இருக்கீங்க 2 பேரும்? அம்மா, எனக்கு கொஞ்சம் இடம் கொடு. வாங்கம்மா. கொஞ்சம் நகர்ந்து போ. என்னம்மா, இடம் பத்தலையா? என்னம்மா பத்தலையா? இனிமே இந்த மாதிரி நம்மளால இருக்க முடியாதுல்ல. நீ சின்ன குழந்தையா இருக்கும்போது எப்பவும் என்னை இப்படிதான் கட்டி பிடிச்சிட்டு தூங்குவேன். ஐயோ, நீங்க வளராம அப்படியே இருந்திருக்கலாம். அது ரொம்ப நல்லா இருந்தது. எதுக்காக இப்படி வேகமா வளர்ந்தீங்க? என்னம்மா, இது ஒரு நாள் நடக்கும் தானே. நான் மறுபடியும் சின்ன பொண்ணு ஆகணும்னு ஆசையா இருக்கா. அப்பதானே இத பத்தி எல்லாம் யோசிக்காம இருக்கலாம். எந்த பிரச்சனையும் இல்லாம சந்தோஷமா இருக்கலாம். என் செல்லமே,
நீ எப்பவுமே இப்படிதான் ரொம்ப சென்சிட்டிவ் நீ. என்னமோ இந்த உலகமே உன் கையில தான் இருக்குங்கிற மாதிரி ரொம்ப சீரியஸா இருப்ப நீ. எனக்கு சின்ன வயசு ஞாபகங்கள்லாம் இல்ல. நானும் அக்கா மாதிரி சின்ன பொண்ணா இருக்கும்போது இப்படிதான் இருந்தேனாமா. அப்படியே இவன் நியாயத்தை வரம் வாங்கிட்டு வந்த மாதிரி இருக்கு. அதனாலதான் அவ இப்படி இருக்காளா என்ன? நீங்க 2 பேரும் என்ன கிண்டல் பண்றீங்களா? சரி, சீக்கிரமா இங்க இருந்து போயிடுவல்ல. அதுவும் சரிதான். நீங்க 2 பேரும் என்னோட உயிர். நீங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு எங்களை விட்டு போயிடலாம். ஆனா மனசை விட்டு போக முடியாது. எப்பவும் என் மனசுலயும் எண்ணத்துலயும் கூடவே இருப்பீங்க. உனக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஹேர் கட் பண்ணும்போது அதுல 1-2 ஹேர் லைட் கலர்ல இருந்தது. அழகா இருந்தது. நீ ரொம்ப குழந்தையா இருக்கும்போது உன் ட்ரெஸ் எல்லாம் நான் தான் தச்சேன். நீ சொன்ன முதல் வார்த்தைகள், அப்புறம் இவருக்கா பாரு, முதல்ல அப்பான்னு தான் சொன்னான், நீ அம்மான்னு சொன்ன. என் மூத்த பொண்ணு முதல்ல அம்மான்னு கூப்பிட்டா. அந்த நேரத்துல எனக்கு இந்த உலகமே ஸ்தம்பிச்சு போன மாதிரி இருந்தது. இப்ப நீ என்னை விட்டு ரொம்ப தூரமா போறதா நினைச்சிட்டு இருக்கலாம். ஆனா அது எப்பவும் நடக்காது. அம்மாவும் பொண்ணுங்களும் வாழ்நாள் முழுக்க ஒன்னாதான் இருக்க முடியும். ஒன்னாதான் இருக்க முடியும். என் மனசுல இருந்து என்னைக்கும் நீங்க போக மாட்டீங்க. சொல்லுங்க. சரி வா சண்டை போட ஆரம்பிக்கலாம். என்னடி கொஞ்சம் இரு. கடவுளே, என்னடி திடீர்னு பைத்தியமாயிட்டியா நீ? சரி சரி தூங்குங்க. அப்புறம் லேட் ஆயிட போகுது. காலையில எந்திரிச்சு வேலைக்கு போகணும்ல. இந்தாங்க சாக்லேட்ஸ் எடுத்துக்கோங்க. நான் 2 சாக்லேட் எடுத்துக்கிறேன். எல்லாரும் வாங்க வந்து சாக்லேட்ஸ் எடுத்துக்கோங்க. எல்லாரும் ஒண்ணு மட்டும் தான் எடுக்கணும். Thank you. கங்க்ராச்சுலேஷன்ஸ் லைலா. வாழ்க்கையில எப்பவுமே சந்தோஷமா இரு. so much டாரன் மேடம். ஆனா ரொம்ப சீக்கிரமாவே நடந்துருச்சுல. நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. ஆமாமா, சீக்கிரமா நடந்துருச்சு. என்ன இப்படி எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க? 2 பேரும் காதலிச்சாங்களா? கண்டிப்பா கல்யாணம் தானே பண்ணிக்கணும். அதனால தான் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்ல, அவங்களுக்கு புரியல. அதனால தான் புரிய வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்ப எதுக்கு தேவையில்லாம டுர்ருன்னு சிரிக்கிற? உன் மனசுல யாராவது இருக்காங்களா? அதை சொல்ல. அதான் நீ மனசை உடைச்சிட்டேன்ல. சரி, அதான் பொட்டுக்குச்சுல. தேவையில்லாம எதுக்கு அதை பத்தி யோசிச்சுக்கிட்டு இருக்க? விட. சரி போது, எதுவும் பேசாத, வாய் மூடு. திரும்ப Thank you so much. லைலா, ஹாப்பி மேரேஜ் லைஃப். Thank you so much, Embracer. சரி, நாம இந்த செலிப்ரேஷனை கொண்டாடிக்கிட்டே இருப்போம். லைலாக்கு மறுபடியும் நம்ம வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். வாழ்த்துக்கள். பரவாயில்ல இருக்கட்டும். நீ ரொம்ப நல்ல முடிவு எடுத்திருக்க லைலா. எல்லாமே சீக்கிரம் சரியாயிடும். அக்கா சொல்லுமா. உனக்கு ஒண்ணும் ஆகலல்ல? ஒண்ணும் இல்ல, நல்லதா இருக்க. சீக்கிரமா எல்லாம் சரியாயிடும். சீக்கிரமா போய் ஜான்சர் கிட்ட என்னோட ரெசிக்னேஷன் பத்தி பேசணும். ஓகே, இந்த இடத்துல இருந்து தள்ளி இருக்கிறது உண்மையிலேயே ரொம்ப நல்ல விஷயம்தான். இதுக்கப்புறம் எனக்கும் உஸ்மானுக்கும் நடுவுல எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. அதுக்கு தான் இங்க இருந்து போகணும்ன்ற. வேற வேலையில ஜாயின் பண்ணலாம்னு நினைக்கிறேன். இங்க இருந்து போகணும், அவ்வளவுதான். சரிக்கா, இங்க பாரு, உனக்கு எது சந்தோஷத்தை தருதோ அதை மட்டும் நீ பண்ணிட்டு சந்தோஷமா இரு. கண்டிப்பா இருப்பண்டி. ஓகே. ஜான், ஜான், பெரிய பிரச்சனை வந்துருச்சு. ஜான், சீக்கிரம் வாங்க. என்னாச்சு டாரன்? என்ன பிரச்சனை? அந்த ஃபேப்ரிக் பெர்ஃப்யூமை எடுத்துட்டு வந்ததும் இல்லாம நம்மளோட ஸ்லோகனை அவன் யூஸ் பண்ணிருக்கான் பாருங்க. தெரியுதா? இப்ப நாம என்ன பண்றதுன்னு சொல்லுங்க ஜான். என்னவா? என்ன இது? நம்ம கதை அவ்வளவுதான். இனிமே நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. இப்ப என்ன பண்ண போறோம்? எஸ் மிஸ்டர் மெக்கினன். யா, இப்பதான் நானும் அதை பார்த்தேன். இது அப்படியே நம்ம கேம்பெயினோட ரெப்ளிகா மாதிரியே இருக்கு. ஐம் நாட் ஷூர் மிஸ்டர் மெக்கினன், இது எப்படி நடந்துச்சுன்னு எனக்கு ஒன்றும் புரியல. ஐ டோன்ட் நோ. இதை பத்தி உடனடியாக நான் விசாரணை பண்றேன். ஓகே,
இது எல்லாத்துக்கும் காரணம் யாருங்கிறத கண்டுபிடிக்கிறேன். என் ஆபீஸ்ல தான் இருக்கேன், வெயிட் பண்றேன், வாங்க. பாருங்க, இந்த விஷயம் எல்லா இடத்துலயும் இருக்கு. கடவுளே. ஜான் சார், இது எல்லாத்துலயுமே இருக்கு. காட்டு காட்டு இருக்கு இருக்கு, எல்லாத்துலயுமே இருக்கு. நீங்களே பாருங்க. ஓ காட், என்ன கொடுமை இதெல்லாம், என்ன கொடுமை. விஷுவல்ஸ் எல்லாமே அதே மாதிரி இருக்கு. அந்த போட்டோஸ், ஸ்லோகன், சைன் போர்ட்ஸ் எல்லாமே எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கு. ஆமா சார், இருக்கான். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு நைட்டே அந்த ஃபேப்ரியை லான்ச் பண்றதா வேற சொல்லிருக்காங்க சார். யாரோ நம்ம கேம்பெயினை திருடி அவங்க கிட்ட கொடுத்துருக்காங்கன்னு மட்டும் நல்லா தெரியுது. எனக்கு எதுக்காக இந்த மாதிரி பாக்குற ஜேஜே? ஐலன் எங்க இருக்கா? ஐலன் ஜென் இல்ல. ஐலன் இன்னைக்கு ஐலன் ஆபீஸ்க்கு வரல. இல்ல வரல பாஸ். எனக்கு தெரிஞ்சு அவதான் அதை பண்ணிருக்கணும். ஏன்னா இந்த மாதிரி கேவலமான காரியத்தை அவதான் பண்ணுவா. இந்த ப்ராஜெக்ட் அவ பார்த்தாலா என்ன? ஜான் ப்ளீஸ் கோவப்படாம கொஞ்சம் அமைதியா இருங்க. என்னால எப்படி அமைதியா இருக்க முடியும் சொல்லு? நம்ம கேம்பெயின் மொத்தத்தை திருடி கொண்டு போய் ஃபேப்ரிக் கிட்ட வித்துருக்காவ. சரி, நம்ம இன்னொரு கேம்பெயின் ரெடி பண்ணி அதுல ஒர்க் பண்ண ஆரம்பிக்கலாம். அவ்வளவுதான் சனேம், எல்லாமே முடிஞ்சு போச்சு. ஏன்னா ஒரு கம்பெனி தன்னோட கேம்பெயினை பாதுகாக்க முடியலன்னா அந்த கம்பெனி இருந்தே வேஸ்ட் தான். அதோட மிஸ்டர் மெக்கினன் இனிமே நம்ம கூட ஒர்க் பண்ண வரேன். ஜான் சார், உங்களுக்கு இன்விடேஷன் வந்திருக்கு. அதுக்கு இதுவா நேரம் குலீஸ்? ஆனா இன்னைக்கு நைட்டு பெர்ஃப்யூம் லான்ச்சுக்கு ஃபேப்ரி தான் உங்களுக்கு இது அனுப்பியிருக்காரு. அத கொடு, என்கிட்ட கொடு. என்கிட்ட 2 அடி வாங்கி கூட அவன் இன்னும் திருந்தாம இருக்கான்ல, அடங்க மாட்டேங்கிறா. இவனை என்ன பண்றது? அடச்சே. கூடவே பெர்ஃப்யூம் டெஸ்டரையும் சேர்த்து அனுப்பி வச்சிருக்காங்க. என்கிட்ட அதை காட்டுங்க, எப்படி இருக்குன்னு செக் பண்ணி பாக்குறேன். இது வெறும் பெர்ஃப்யூம் தானே டாரன், விடு. என்னன்னா இதை ரொம்ப சீக்கிரமாவே அவன் லான்ச் பண்ணிருக்கான்ல இந்த பெர்ஃப்யூம். அதுவும் இல்லாம லட்சக்கணக்கில் செலவு பண்ணிருக்கான். அதான் பாக்கலான்னு. ஜென், ஆக்சுவலா அது வந்து இது நார்மலா தான் இருக்கு. நார்மலா? அட ஆமா, உண்மைதான். இது உண்மையிலேயே நார்மல் பெர்ஃப்யூம் தான். இருந்தாலும் இது நமக்கு ரொம்ப மோசமான விஷயம் தான். நான் இந்த பெர்ஃப்யூமோட ஸ்மெல் ரொம்பவே நல்லா இருக்கும், எக்ஸலண்டா இருக்கும்னு நினைச்சேன். ஆனா நார்மல் தான். இது ஏதோ பழைய பெர்ஃப்யூம் மாதிரி தான் இருக்கு. டாரன், நம்மளோட சிசிடிவி கேமராஸ் எல்லாம் கொஞ்சம் செக் பண்ணணும். அந்த ஐலின் இந்த கேம்பெயினை திருடினாலா இல்லையாங்கிறத இன்ஷூர் பண்ணணும். ஓகே, நான் போய் அதை செக் பண்றேன். கைஸ், இந்த பெர்ஃப்யூமோட ஸ்மெல்லை பத்திலாம் நமக்கு கவலை இல்லை. ஆனா இந்த ஃபேப்ரிக் நமக்கு ஒரு பெரிய தொல்லையா இருக்கா. பாரு, நம்ம ஆபீஸ்க்குள்ளே புகுந்து நம்ம டீடைல்ஸே எடுத்துட்டு போற அளவுக்கு எப்படியா சாத்தியமாச்சு? சரி, நீ ஏதோ ஒரு விஷயம் சொல்ல வந்தியே. என்ன விஷயம்? சொல்ல வந்ததை சீக்கிரமா சொல்ல சனேம். அது இப்ப முக்கியமான விஷயம் இல்ல, விடுங்க. நான் உங்களுக்கு அப்புறமா அதை சொல்றேன். ஓகே சார், அது என்னன்னா நான் உங்களுக்கு எல்லா விஷயத்தையும் ரொம்ப தெளிவா சொல்றேன். இன்னும் என்ன என்கிட்ட சொல்ல போறீங்க? அந்த இன்ஃபோ ஃபேப்ரி நம்ம கேம்பிங்க்கு முன்னாடியே அவன் பெர்ஃப்யூமை லான்ச் பண்ணி தொலைச்சிட்டான். நம்ம கேம்பெயினை திருடிட்டான். ஆனா நம்ம சும்மா இருக்கோம். ஆனா அவன் இதை பண்ணது மட்டும் இல்லாம இன்விடேஷன் வேற அனுப்பியிருக்கான். இது ஒரு பெரிய அநியாயம். வெல்கம் மிஸ்டர் மெக்கினன். இப்போ என்ன நடந்திருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு? சொல்லுங்க. ஆமா சார், அதை பத்தி எப்படி தெரியாம இருக்கும்? மிஸ்டர் மெக்கினன், வாங்க நம்ம கேபினுக்கு போய் இதை பத்தி பேசிக்கலாம். வாங்க. என்ன பேச போறீங்க? நம்ம கான்ட்ராக்ட்ல போட்ட கண்டிஷன் என்னன்னு தெரியும்ல? தெரியும் சார், அந்த லீகல் கண்டிஷன்ஸ் எல்லாத்தையும் பத்தியும். ஆனா இதுல வருத்தப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா, நீங்க எங்க மேல வச்சிருந்த முழு நம்பிக்கையையும் நாங்க இழந்தது தான். நான் ஏதாவது ஒரு வழி பண்ணி இதை காம்பன்சேட் பண்றேன். வாங்க நம்ம கேபினுக்கு போலாம்.
அங்க பிரச்சனையா இருக்கும்ல? அந்த மெக்கனன் ஜேனோட ஆபீஸுக்கு போயிருப்பான். அவனுக்கு ஒரு இன்விடேஷன் அனுப்பியிருக்கீங்களா? பின்ன ஃபேப்ரி, நீங்க ரொம்ப நல்லாவே பிசினஸ் பண்றீங்க. உங்களோட பிளான்ஸ் எல்லாம் ஒர்க் ஆகுது. ஆமா, ஆனா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மெக்கனன் கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு தப்பை மன்னிக்கவே மாட்டான். இந்த தப்பால ஃபிக்ரி ஹாரிகா தன்னோட ரெப்புடேஷனை ஃபுல்லா இழந்துரும். அப்புறம் என்னோட கடைசி ஷாட்டா அந்த ஜேனுக்கு ஒரு பெரிய விஷயம் பண்ண போறேன். அது என்ன தெரியுமா? சனேமோட பர்ஃபியூமை ரிலீஸ் பண்றதுதான். அதுவும் கூடி சீக்கிரமே. அதுக்கு எதுக்கு நீங்க வெயிட் பண்ணணும்? அதை நீங்க இப்பவே பண்ணிருக்கலாமே. பண்ணிருக்கலாம், ஆனா இதெல்லாம் அவசரப்பட்டு பண்ணக்கூடாது. ஏன்னா நான் அதுக்கு முன்னாடி கேம்பெயினை வைக்கலாம்னு நினைச்சேன். அதோட எனக்கு இதுதான் சந்தோஷம். அந்த ஜேன் இருக்கானே, அவனை கண்டினியூவா தொல்லை பண்ணணும். ஒரு பிரச்சனைக்கு மேல இன்னொரு பிரச்சனை கொடுக்கணும். போக போக இந்த மாதிரி நடந்துகிட்டே இருக்கும். நான் அவனை விட போறதா இல்ல. மிஸ்டர் மெக்கினன், எனக்கு நல்லாவே தெரியும் நான் இந்த கம்பெனியோட ஹெட்டா இந்த விஷயத்த நடக்கவே விட்டுருந்திருக்க கூடாது. அதனால இனிமேல இருந்து நான் என்னோட எம்ப்ளாயிஸ இதுக்கேற்ற மாதிரியே சூஸ் பண்ணி ஆகணும். ஜான், இந்த நேரத்துல வருத்தப்பட்டு பிரயோஜனம் இல்ல. கரெக்ட் தான் மிஸ்டர் மெக்கினன், நீங்க சொல்றது 100% கரெக்ட். நான் ஒத்துக்கிறேன். ஆனா நான் ஒரு விஷயம் மட்டும் தெளிவா சொல்றேன். இந்த லாஸ்க்கு ஏத்த மாதிரி காம்பன்சேஷனை உண்மையிலே நான் உங்களுக்கு பே பண்ணி தான் ஆகணும். இன்னில இருந்து எங்க லாயர்ஸ் கூட உங்க ப்ராஜெக்ட்ல கூடவே இருப்பாங்க. மிஸ்டர் மெக்கனன், எங்க கம்பெனி சார்பா நானும் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். கண்டிப்பா இதை நாங்க ஈடு கட்டிடுவோம். அதையும் பார்க்கலாம். குட் பை மிஸ்டர் எம்ரி. குட் பை சார். சிச்சுவேஷன் ரொம்ப மோசமா இருக்குண்ணா. ஆக்சுவலா இது உண்மையிலே ரொம்ப ரொம்ப மோசமான விஷயம் எம்ரே. ஆனா முக்கியமான விஷயம், இதுல நம்ம காம்பன்சேஷன் கொடுக்கறது மட்டும் கிடையாதுடா. அதுக்கும் மேல சில விஷயங்கள் இருக்கு. அது என்னன்னா, மார்க்கெட்ல நம்ம பேரு நிச்சயமா அடி வாங்குவேன். அண்ட் அதோட சேர்த்து மார்க்கெட்ல நமக்குன்னு இருந்த ரெப்புடேஷன் அந்த ஃபேப்ரியால இப்ப இழந்துகிட்டு நிக்கிறோம். அதான்டா இருக்குதுல நமக்கு பெரிய அவமானம். இப்ப மோரோவர் நாம அந்த ஐலியனை பிடிச்சி குறுக்கு விசாரணை பண்ணித்தான் ஆகணும். புரியுதா? அவளுக்கு கால் பண்ணு. எனக்கு பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கு. ஏன்னா நான் எப்படி அவளை மறுபடியும் இந்த ஆபீஸ்க்குள்ள அலோவ் பண்ண எனக்கு எதுவும் புரியல. எப்படி நான் இந்த பில்டிங்குள்ள அவளை அலோவ் பண்ண எனக்கு சத்தியமா புரியல. எடுக்க மாட்டேங்கிறா. அவ எடுக்கிறவரை கால் பண்ணு, விடாம அடிச்சுக்கிட்டே இரு. பண்ணு. இந்த பிரச்சனை பெருசாயிட்டே இருக்கு. பேசாம நான் இங்க இருந்து எஸ்கேப் ஆறதான் நல்லதுன்னு தோணுது ஃபேப்ரி. ஆமா, ஆனா நீ போறதுக்கு முன்னாடி உனக்காக நான் ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன். இந்த பணத்தை வச்சு நீ விருப்பப்படுற மாதிரி உன்னோட வாழ்க்கையை மாத்தி அமைச்சுக்கலாம். 5 மில்லியன் ரியாஸ். ஃபேப்ரி, நீங்க ரொம்ப நல்லவரா இருக்கீங்க. அதுல இருக்கிற ஒவ்வொரு ரூபாயும் உனக்கானது தான். அவ எப்படி போன் எடுக்க போறா சொல்லு? அதான் அவன் நினைச்சதெல்லாம் முடிஞ்சு போச்சே. எம்ரே கவனி, நான் இப்ப என்ன தெரியுமா பண்ண போறேன்? சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜஸ் எல்லாம் எடுத்து நான் சொல்றத கவனிடா. நான் உண்மையா தான் சொல்றேன், புரிஞ்சுக்கோ. ஓகே? அவளை தூக்கி ஜெயில போடாம விட மாட்டேன். என்ன பண்ணீங்க? ஏதாவது சமாளிச்சீங்களா? அவர் என்ன சொன்னாரு? என்ன சொல்லுவாரு? அவர் கோவப்படுறதுக்கு தான் ஒரு பெரிய காரணம் இருக்கு. வேற என்ன பண்ணுவாரு? இனிமே நம்ம கூட ஒர்க் பண்ண மாட்டாரு, அவ்வளவுதான். இதுக்கு நம்ம காம்பன்சேட் பண்ணி தான் ஆகணும். எம்ரே, கொஞ்சம் அவங்க லாயர்ஸ்க்கு கால் பண்ணி பேசு. அட்லீஸ்ட் அவங்க கிட்ட கேட்பேன் என்ன பண்ணணும்னு. ஓகே. கவலைப்படாம இருங்க, எல்லாமே சரியாயிடும். மெக்கனன் கண்டிப்பா நிறைய பணம் வாங்கிடுவாரு. ஆமா, வாங்காம வேற என்ன பண்ணுவாரு? நாம தான் திருடுற அளவுக்கு வேடிக்கை பார்த்திருக்கோமே. ஏன் நமக்கு மட்டும் இப்படி நடக்குதுன்னு தெரியல. எனக்கு தெரியும், அந்த ஆயில நீங்க திரும்ப வரும்போது தெரியும் இந்த மாதிரிலாம் நடக்கும்னு. எனக்கு அப்பவே தெரியும். தேவையில்லாம காசி பேசுவேன். என்ன பண்ணிட்டு இருக்க? என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல. யார் அடிக்கணுமோ அவங்களை அடிக்காம அவனை போட்டு இதுக்கெல்லாம் காரணம் அந்த ஆயில் தானே. எனக்கு அவ மேல ஏற்கனவே சந்தேகம் இருந்துச்சு. அதே மாதிரியே இன்னைக்கு பண்ணிட்ட பாத்தீங்களா? ஆமா ஆமா, அதான் உண்மை. கண்டிப்பா அவ தான் பண்ணிருப்பா. அந்த பேரை சொல்லாதீங்க. அந்த பேரை சொன்னா உடனே அவ வந்து நிப்பா. வந்துட்டாளா? எங்க அவ? எனக்கு எப்படி தெரியும்? அவளை பத்தி என்கிட்ட ஏன் கேக்குற?
எனக்கு இன்னொரு விஷயமும் தோணுது. இதை விட ஏதோ ஒண்ணு தப்பா நடக்க போகுது. இதனால எல்லா கிளைண்ட்ஸையும் நம்ம இழக்க போறோம்னு நினைக்கிறேன். என்ன பண்றது இப்போ? அப்படிதான் நல்லா ப்ரே பண்ணீங்க. என்ன தேவையில்லாம நெகட்டிவ் எனர்ஜி நீ தான பரப்பி விட்ட. என்ன வேற என்ன பண்ண சொல்ற ஜெஜி? இந்த விஷயத்தை விட்டுட்டு கக்க பக்கன்னு சிரிக்க சொல்றியா? கொஞ்சம் புரிஞ்சுக்கோ ஜெஜி, நான் உண்மையதான் சொல்லிட்டு இருக்கேன். நீ இந்த மாதிரி பேசாத. பேசாம கொஞ்ச நேரம் அமைதியா இருந்தாவே இங்க எல்லாமே நல்லா இருக்கும். பேசாத. அது வந்து நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. இங்க எல்லாமே ஏன் கண்ட்ரோல்ல தான் இருக்கு. தேங்க் யூ சோ மச் ஜிஜி. ஓகே மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், நடந்தது நடந்து போச்சு. இனிமே கவலைப்பட்டா எதுவுமே மாற போறதில்ல. அதனால யாரும் கவலைப்படாதீங்க, எல்லாம் சரியாயிடும். சோ நீங்க உங்க ஒர்க்க போய் பார்க்க ஆரம்பிங்க. ஒரு பழமொழி சொல்லுவாங்களா, ஓடுற தண்ணி அதோட பாதையை அதுவா கண்டுபிடிக்குமா. கரெக்டா தான் இருக்கு. சரி ஓகே, நீங்க எல்லாரும் அவங்கவுங்க வேலையை போய் பாருங்க. போங்க போங்க போங்கன்றல. எல்லாரும் அவங்கவுங்க இடத்துக்கு போங்க. எதுக்கு தேவையில்லாம ஏன் முகத்தை பாத்துக்கிட்டு இருக்கீங்க? போய் வேலையை பாருங்கன்றல. நான் அப்போதான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்காதீங்க. என்ன போய் வேலையை பாருங்க. யாராவது பேசினா அப்படியே வந்து நின்று அவங்க வாயை பாத்துக்கிட்டு இருக்க முடியாது. உங்க வாய் மேலே போடுற பாருங்க. ஏன் அங்க நிக்கிற? எதுக்கு அவன் கையை பிடிச்சிட்டு இருக்க? அவன் கையை விடுறா. டேய் போய் வேலையை பாருங்க. அவன் கையை பிடிச்சிட்டு இருக்க பாரு. போடறே. பொறுமையாரு. சரி போதும் விடு ஜெஜி. நீ வாயை மூடு. ஏன் டேய் இவ்வளவு போய் ஓடுற? வேலையை பாருங்க. ஜெஜி அமைதியா இரு. எதுக்கு இப்படி கத்தாத? எதுக்குடா என்ன கத்த விடுறீங்க? தேவையில்லாம என்ன ஏன்டா டென்ஷன் ஆக்குறீங்க? இவங்க கூட எப்படி வேலை செய்யறதுன்னு தெரியல. இந்த கான்ட்ராக்ட முதல் முறையா நான் எப்படி படிச்சனோ அதே மாதிரி தான் இப்போவும் நான் ஃபீல் பண்றேன். இருந்தாலும் எத்தனை தடவை படிச்சாலும் ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஏன்னா இதுல இருக்கிற ஒவ்வொரு பாயிண்ட்டுமே செம்ம பெர்ஃபெக்ட்டா இருக்கு. நான் நம்ம லாயருக்கு கால் பண்ணிட்டேனா, அவங்க சீக்கிரமா இங்க வந்துடுறேன்னு சொல்லிருக்காங்க. நம்ம லாயர்ஸ் தானே, பைசா பிரயோஜனம் கிடையாது. இப்ப மட்டும் வந்து என்னத்தை கிளிக்க போறாங்களா அவங்க? இதெல்லாம் ஹெவியா இருக்கா? ரொம்ப ஹெவியா இருக்கு. ஆமா, நம்ம நிறைய பணம் கொடுக்க வேண்டியிருக்கும் போல. இவரே சொன்ன விஷயத்தை திரும்ப திரும்ப என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காத, புரியுதா? நீ எப்ப பார்த்தாலும் பணத்தை பத்தி மட்டும் தான் பேசிக்கிட்டு இருக்க. சொல்லு, இங்க பணம் மட்டும் தான் முக்கியமா? சொல்டா. அதை விட இங்க பெரிய பிரச்சனை போய்கிட்டு இருக்கு. பண விஷயம்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாதுடா. ஆனா அதை விட இங்க பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு. நான் பணத்தை பத்தி இப்ப கவலைப்படல. ஆனா என் கவலையெல்லாம் வேற, புரியுதா? அப்பாவை பத்தி தான். அவர் நம்மள நம்பி இந்த கம்பெனியை நம்ம கையில ஒப்படைச்சிட்டு போனாரு. இப்ப அவருக்கு நம்ம என்ன பதில் சொல்ல போறோம்? இந்த கம்பெனிக்காக எவ்வளவோ போராடி இருக்காருன்னு நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும். ஆனா இப்போ ஒரு ப்ராஜெக்ட் கூட பாதுகாக்க முடியாம கம்பெனி இழுத்து மூடக்கூடிய சிச்சுவேஷன்ல தலையை பிச்சுக்கிட்டு நின்னுகிட்டு இருக்கோம். இப்ப புரியுதா இம்ரே என்ன பிரச்சனைன்னு? கண்டுபிடிச்சா டாரன்? செக்யூரிட்டி ரூம்ல இருந்து நான் எல்லாத்தையுமே செக் பண்ணி பார்த்தேன். ஐலின் வந்து நம்ம சனிமோட ரூமுக்கு போய் அவ லேப்டாப்ல இருந்து ரிப்போர்ட் எடுக்கிறத நான் கேமரால பார்த்தேன். சூப்பர் சூப்பர். இந்த ரெக்கார்டே நமக்கு பெரிய எவிடன்ஸா இருக்கு. ஆனா இந்த கேம்பெயினோட ஃபைனல் வெர்ஷன் கம்ப்யூட்டர்ல இல்லையே. ஆக்சுவலா கேம்பெயினோட லாஸ்ட் வெர்ஷனை நான் தான் அவகிட்ட காமிச்சேன். என்ன பண்ண? என்னால அப்போ சரியா யோசிக்க முடியல. நான் அந்த நேரத்துல என்ன பண்ணேன்னு எனக்கே தெரியல. ஐலின் என்கிட்ட வந்து அந்த வெர்ஷனை பார்க்கணும்னு என்கிட்ட கேட்டா. நானும் யோசிக்காம அத காமிச்சிட்டேன். டரன், எனக்கு சுத்தமா புரியல. நீ என்ன பண்ண? அவகிட்ட எல்லாத்தையும் காட்டிட்டியா? நீ விஷுவல்ஸ் மட்டும் தானே காட்டின? சொல்லு. ஆமா, நான் அவகிட்ட விஷுவல்ஸ் மட்டும் தான் காமிச்சேன். ஆனாலும் என்னால போய் சொல்ல முடியல. அவ மத்ததையும் பாத்திருப்பான்னு நினைக்கிறேன். நீ அவளை நம்பிட்டியா? ஐலினை நம்பிட்டியா? அவளை நம்பி எல்லாத்தையும் காமிச்சிருக்க பிறகு ஒண்ணு. நான் நிஜமா சொல்றேன், இந்த மாதிரி நடக்கும் நான் நினைச்சே பார்க்கல. அவ நம்ம சைடு தான் இருக்கிறேன்னு சொன்னா. அது மட்டும் இல்லாம பார்ட்னர்னு வேற சொன்னா. அதனாலதான் நான் இப்படி பண்ணிட்டேன். காமிச்சா என்ன பண்ணிட போறான்னு தான் நினைச்சேன். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க ஜான், ப்ளீஸ். டரன், ஒன்னு புரிஞ்சுக்கோ. மன்னிப்பு கேட்ட மட்டும் எல்லாமே சரியாயிடும். ஜான், உங்களுக்கு நல்லா தெரியும்ல, இந்த கம்பெனி தான் எனக்கு எல்லாமே. புரிஞ்சுக்கோங்க ஜான். அது மட்டும் இல்லாம இந்த கம்பெனி தான் என்னோட வாழ்க்கை. அப்படி இருந்து நான் எப்படி துரோகம் பண்ணுவேன் சொல்லுங்க நீங்களே. நான் கண்டிப்பா எல்லாத்தையும் சரி செய்யறேன் ஜான். ப்ளீஸ் என்ன நம்புங்க. நான் கண்டிப்பா எல்லாத்தையும் சரி பண்ணிடுவேன். ப்ளீஸ். டரன், நீ இப்போதைக்கு உன் வீட்ல இருந்து ரெஸ்ட் எடு, ஓகே? அண்ட் மோரோவர், நீ இந்த கம்பெனி விட்டு கொஞ்சம் விலகி இருக்கிறதா உனக்கும் எனக்கும் எல்லாருக்குமே நல்லது. ஜான், நான் உனக்கு எப்படி புரிய வைப்பேன்னு எனக்கு புரியல. இது ஒரு பெரிய தப்பு, புரிஞ்சுக்கோ. இந்த தப்பை யாராலையும் மன்னிக்க முடியாது. அதே சமயம் என்னால இதை நம்ப கூட முடியல டாரன். எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. இங்க பாரு, இத்தனை வருஷமா நாம இந்த கம்பெனில ஒன்னா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதனாலதான் இவ்வளவு பொறுமையா பதில் சொல்லிக்கிட்டு இருக்கேன். உனக்கு புரியுதா? இனிமே நாம ஒன்னா சேர்ந்து வேலை செய்ய முடியாது. கரெக்ட் தான். நீங்க சொல்றது சரிதான். நீங்க சொல்றது 100க்கு 100 சரிதான். என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. நான் உங்க எல்லார்கிட்டயும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. ப்ளீஸ் மன்னிச்சிருங்க. நான் இங்க இருந்து போயிடுறேன். என்ன எப்படிடா இப்படிலாம்? இப்ப நம்ம கம்பெனியோட மோஸ்ட் ட்ரஸ்டபிள் எம்ப்ளாயி இவ போய் இப்படி பண்ணிருக்கான்னா என்னால சத்தியமா நம்ப முடியல. இப்ப நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறது கொஞ்சம் கூட யூஸே இல்ல. இப்ப நம்ம அந்த ஐலண்ட பத்தியா பேசிக்கிட்டு இருக்கணும்.
அவ கண்டிப்பா தரனை ஏமாத்திருப்பா. டேய் அவ டேரனை மட்டுமாடா ஏமாத்துறா சொல்லு. அவ டேரனை மட்டுமா ஏமாத்திருக்கா? நான் என்னடா சொன்னேன் உன்கிட்ட? அவ இந்த கம்பெனிக்குள்ள நுழையிறது எனக்கு சுத்தமா பிடிக்கல. அண்ட் மோரோவர் நீ தான் சொன்ன எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டு வேடிக்கை பார்த்தா. அவ நம்மளுக்கு திறமை எதுவும் பண்ணக்கூடாது தான் அப்படி ஆமாண்டா, நமக்கு பின்னாடி எந்த தப்போ அவ செஞ்சிடக்கூடாதுன்னு நினைச்சா. ஆனா இப்ப நம்ம முன்னாடியே எல்லா தப்பையும் செஞ்சுட்டால. ரொம்ப ஈஸியாடா, நம்ம கண்ணு முன்னாடியே செஞ்சிருக்கா பாரு. ஓகே, அமைதியா இருங்க. இதுக்கு மேல என்னால எதையும் சொல்ல முடியல. என்னால சத்தியமா முடியல. எனக்கு என்ன சுத்தி எங்க பார்த்தாலும் ஒரே பொய் சொல்றவங்களா இருக்காங்க. என்னால எப்படா இதெல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு வாழ முடியும் சொல்லு. இனிமேல இருந்து என் பக்கத்துல யாருமே பொய் சொல்றவங்க இருக்கவே கூடாது. இதெல்லாம் பார்த்து எனக்கு உண்மையில ரொம்ப வெறுத்துருச்சுடா. இப்ப பாரு, என்ன ஒரு பைத்தியக்காரனா கிட்ட பாரு. இனிமே என்னால பொறுக்க முடியாதுடா. சத்தியமா பொறுமையா இருக்க முடியாது. இனிமே இருந்து என்கிட்ட யார் பொய் சொன்னாலும் சரி, அவங்கள சத்தியமா நான் மன்னிக்க மாட்டேன். புரியுதாடா உனக்கு? ஹலோ எவ்ரிவன். என்னாச்சு? இவங்க ஜான், வேறையா? ஜான், மை சன் என்னாச்சு? உங்க வேலையை பார்த்துட்டு போங்க. அட, நான் தான் கேட்டுட்டு இருக்கேன்ல, யாராவது ஏதாவது சொல்றீங்களா? கேபினுக்கு வாங்க, நடந்தது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு டீடைலா சொல்றேன். எம்ரிசா, என்ன ஆச்சு? ஐலனுக்கு தரன் தான் கேம்பெயின் டீடைல்ஸை காட்டியிருக்கா. என்ன சொல்றீங்க? அண்ணா அவங்கள ஃபயர் பண்ணிட்டாரு. என்ன? ஆமா, அப்புறம் பேசலாம். ஓகே. என்னாச்சுன்னு பாத்தியா? இந்த மாதிரிலாம் சொல்லாத ஜேஜி. அப்ப அடுத்த கிரியேட்டிவ் மேனேஜர் நானா தான் இருப்பேன். அதுக்கு நாமினேஷன் வரும், கண்டிப்பா எனக்கு ஓட்டு போட்டுறேன். ஜான், 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 நானும் உங்க கூட வரேன். வாங்க, 2 பேருமே போலாம். பரவாயில்ல சனம், நான் இப்ப சும்மா தான் வெளியில போறேன். நான் கொஞ்சம் தனியா இருக்கணும். சரி, அப்ப நானும் உங்க கூட சும்மா வரேன். நான் உங்க கூட இருக்க நினைக்கிறேன். சத்தியமா சொல்றேன், உங்களை நான் டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டேன். தயவு செஞ்சு நான் உங்க கூட வரேன் ஜான். ப்ளீஸ் என்னையும் கூட்டிட்டு போங்க. என்னால உன்னை அப்படியே ஃபீல் பண்ண முடியும் சனம். நீ ஒரு வார்த்தை கூட பேச மாட்டியா? கண்டிப்பா என்னால முடியும், நானும் வரேன். அது உன்னால முடியுமா? அப்ப சரி, வா போலாம். தேங்க்ஸ். அப்புறம் இன்னொன்னு, ஆபீஸ்ல இருக்க எல்லாருமே இப்ப ரொம்பவே ஷாக்கா இருக்காங்க. அத உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். உங்களை பார்த்ததும் அதை மறந்துட்டேன். நீங்க அப்செட்டா இருக்கீங்கன்னா அவங்க உங்களை பார்த்தோன்னே புரிஞ்சுக்கிட்டாங்க. எல்லாரும் இப்ப ரொம்ப பயத்துல இருக்காங்க ஜான். வா 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 வா. உன்னைத்தான் நான் பார்க்கலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன். கரெக்டா நீயே வந்துட்ட. உட்காரு. சரி, எனக்கு ஏதாவது ஒரு குட் நியூஸ் சொல்லு. ஆல்ரெடி குட் நியூஸ் தான் உங்களுக்கு இன்னும் வந்துட்டு இருக்கோம்ல. அதை விட நான் என்ன புதுசா சொல்ல போறேன்? ஆமா, அந்த விஷயம் எனக்கு தெரியும். சந்தோஷமா இருக்கேன். இருந்தாலும் பரவாயில்ல, சொல்லு. நம்ம லான்ச்சுக்கான ப்ரிப்பரேஷன் எல்லாம் எப்படி போய்கிட்டு இருக்கு? ரொம்ப நல்லா போகுது. நம்ம பிளான் பண்ண மாதிரியே கரெக்டா போயிட்டு இருக்கு. குட். சனேமோட பர்ஃப்யூமை நம்ம மார்க்கெட்ல ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் எல்லாமே பர்ஃபெக்டா இருக்கும். அது கண்டிப்பா பெரிய சக்சஸ் ஆகும். சரி, ஒரு விஷயம் சொல்லுங்க. நம்ம எதுக்காக இதெல்லாம் ரொம்ப அவசரமா பண்ணிட்டு இருக்கோம்? அதுவும் இந்த சனமோட பெர்ஃப்யூம்ல நீங்க எதுக்காக இவ்ளோ அவசரப்படுறீங்க? நார்மலா இன்னொன்னு ரிலீஸ் பண்றதுக்கு கண்டிப்பா 6 மாசம் டைம் வேணும். இங்க பாரு, பிஸ்னஸ் தான் உலகம்னு இல்லை. சம்டைம்ஸ் வாழ்க்கையில் பணம் சம்பாதிக்கிறது கூட நம்ம என்ஜாய் பண்ணணும். நம்பவே முடியல. ஐலன் எப்படி இந்த மாதிரி ஒரு காரியத்தை பண்ணா? அவ பண்ற ஆளுதாமா, உங்களுக்கு தான் அவளை பத்தி தெரியல. ரொம்ப ஆச்சரியமா இருக்குப்பா. அப்புறம் யார் அந்த ஃபேப்ரி? அவெல்லாம் ஒரு மனுஷனா? எப்படி நீங்களா இந்த மாதிரி ஒரு பிரச்சனையில மாட்டீங்க? ஆமா, இப்ப ஃபேப்ரி எப்படி பட்டவங்கன்றதெல்லாம் முக்கியம் இல்ல. இப்ப அதை விட பெரிய பிரச்சனை இங்க இருக்கு. எனக்கும் தெரியும், நல்லாவே தெரியும். அது நம்ம கம்பெனியோட ரெputation இப்ப சுத்தமா போயிடுச்சு. நாம அந்த பணத்தை வேற இப்ப திருப்பி கொடுக்கணும். இப்ப இது எல்லாத்தையும் நாம காம்பன்சேட் பண்ணி ஆகணும். மெக்கினன் வேற ரொம்ப கோவமா இருந்தாரு. ஆனா அது தப்புன்னு சொல்ல முடியாது. ஆனா அவர் ஜெய்தாவோட க்ளோஸ் தானே. பேசாம அவங்களுக்கு நான் கால் பண்ணவா? ஜெய்தா இந்த விஷயத்துல உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாளாங்கிறது சந்தேகம் தான். 2 நாள் முன்னாடி உங்க அண்ணன் அவளை ரொம்ப ரூடா ட்ரீட் பண்ணிருக்கான். அண்ணன் மேல பல தடவை அவங்க இன்ட்ரெஸ்ட் வச்சு அவர் அதை கண்டுக்கல. அதை தானே என்கிட்ட இப்ப சொல்ல வரீங்க? அதுவும் இல்லாம நம்மளும் ப்ரொஃபஷனல்ஸ் தானே. ஜெய்தா கூட ஒரு வகையில ப்ரொஃபஷனல் தானே. அப்படி இருக்கும்போது ரெண்டுத்தையும் அவங்க மிக்ஸ் பண்ணிக்க மாட்டாங்கல்ல. அப்படியா? ஆமா. ஓ, நான் உங்களுக்கு கால் பண்றேன். பண்ணு பார்க்கலாம். ஹலோ ஜெய்தா, எப்படி இருக்கீங்க? விஷயம் என்னன்னு நீங்க கேள்விப்பட்டு இருப்பீங்க. அன்பார்ச்சுனேட்லி இந்த மாதிரி நடந்துருச்சு. ஆக்சுவலி உங்களுக்கு எங்களை பத்தி நல்லா தெரியும். மேபி நீங்க சொன்னார்னா அவர் கேட்பார்னு எனக்கு தோணுச்சு. அதனால தான். நோ ப்ராப்ளம். ஓகே ஓகே ஓகே, நோ ப்ராப்ளம்.
தேங்க்யூ ஸோ மச். பை பை. என்ன சொன்னா? காதலையும் பிசினஸையும் தனித்தனியா பிரிச்சு பாக்குறாள் அவ. என்ன அசிங்கப்படுத்திட்டீங்கன்னு சொல்றாங்க. இதுக்கு மேல அவங்க நம்ம கூட ஒர்க் பண்ண மாட்டாங்களா? கரெக்ட் தானே, அவ சொல்றதும் சரிதானே. இது எல்லாமே உங்க அண்ணன் கிட்ட இருந்து தான் ஆரம்பிச்சது. இதுக்கும் அதுக்கும் என்னமா சம்பந்தம்? இது வேற அது வேறமா? சம்பந்தம் இருக்கு, அதுவும் க்ளோஸான சம்பந்தம் இருக்கு. உன் அண்ணா அவனோட எமோஷன்ஸ்க்கு ஏத்த மாதிரி ரியாக்ட் ஆவா. அவன் எடுக்கிற முடிவு கூட யோசிச்சு எடுக்க மாட்டா, எமோஷனலா எடுப்பா. உங்க அப்பாவும் அப்படிதான் இருந்தாரு. சரி விடு, நல்ல வேளை இது எதுவுமே தெரியாம நான் வந்திருந்தாலும் கரெக்டான நேரத்துக்கு தான் வந்திருக்கேன். நான் இந்த இடத்துக்கு ரொம்ப முக்கியம், ரொம்ப. என்ன? என் லேப்டாப் ஆன் பண்றேன். இப்பயாவது கொஞ்சம் முகத்தை மாத்துங்களேன். போட்டோ எடுக்க போறீங்களா இப்போ? இதுதான் என்னோட ப்ளஷரே, புரிஞ்சுக்கோ. நல்ல ஐடியா தான். உன்னோட ஷூஸை போட்டுக்கோ. ஓகே. ரெடியா இருக்கியா? ரெடியா இருக்கேன். ஷூஸ் ரொம்ப நல்லா இருக்க. Aşk yeniden Akdeniz'in tuzu gibi aşk yeniden rüzgarlı bir akşam vakti aşk yeniden karanlıkta bir gül açarken aşk yeniden ürperen sahiller gibi aşk yeniden kumsalların deliliği aşk yeniden bir masal gibi gülümserken gözlerim doluyor aşkının şiddetinden ağlamak istiyorum. Yıldızlar tutuşurken gecelerin şehvetinden kendimden taşıyorum. Yeniden Akdeniz'in tuzu gibi aşk yeniden rüzgarlı bir akşam vakti aşk yeniden karanlıkta bir gül açarken aşk yeniden bitti artık bu son derken aşk yeniden aynı sularda yüzerken aşk yeniden rüya gibi bir yaz geçerken gözlerim doluyor aşkının şiddetinden ağlamak istiyorum. Yıldızlar tutuşurken gecelerin şehvetinden kendimden taşıyorum. Aşk yeniden unutulmuş yemin gibi aşk yeniden hem tanıdık hem yepyeni aşk yeniden kendini yarattı kendinden. எப்படி இருக்கீங்க கேப்டன்? அடடடடடா ஜெயந்த் தம்பி, ஆமா இத்தனை நாளா நீ எங்கப்பா போயிருந்த? வா, வேலைன்னு சுத்திட்டு இருந்தேன். வேற என்ன பண்றது? எனக்கு பிடிக்கலனாலும் அதை நான் பண்ணித்தானே ஆகணும். அம்மாடி, நீ எப்படிமா இருக்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். எனக்கு எதுவும் பிரச்சனை இல்ல. கேப்டன், நகராம அப்படியே இருங்க பார்க்கலாம். அப்படியே நகராம இருங்க. அப்படியே அசையாம இருங்க. என்னப்பா பண்ற? என்னால அசையாம இருக்க முடியாதுப்பா, புரிஞ்சுக்க. என்னால அசையாம ஒரு இடத்துல நிக்க முடியாது. ஆமா, எப்படி இருக்க முடியும்? அதுவும் சரிதான், நல்ல விஷயம் தான். சரி இருங்க, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். இத வேணா கொஞ்சம் அந்த பக்கம் எடுத்து வச்சிரு. இத இப்படி தானே தூக்கணும்? ஆமாமா, அப்படிதான். பாத்துப்பா, மெதுவா. இத எடுத்து இப்படி வச்சா போதும்ல உங்களுக்கு? போதும். ஜான், நான் கவனிக்காத மாதிரி எடு. என்ன புரிஞ்சுதா? இருக்கிறதுல இதான் கடைசி. அவ்வளவுதான். அப்பாடா, ரொம்ப ரொம்ப நன்றி ஜான். மை ப்ளஷர் கேப்டன். உன்னை பார்த்ததுல எனக்கும் சந்தோஷம். டைம் இருக்கும்போது அடிக்கடி வந்துட்டு போப்பா. இப்ப டைம் இருந்தா கூட வா, கடலுக்குள்ள போயிட்டு வரலாம். இல்ல பரவாயில்ல, இன்னொரு நாள் பாத்துக்கலாம். கண்டிப்பா வரணும்பா. ஓகே. பாய். ஷூட்.
எடுத்துட்டேன். காட்டு எப்படி கிளிக் பண்ணிருக்கான்னு பார்க்கலாம். காட்டு. நல்லா இருக்குல்ல இது? நான் எடுத்ததை விட இது நல்லா இருக்க. அப்படிலாம் எதுவும் இல்ல. இவ்வளவு பெரிய போட்டோகிராஃபி திறமை இருக்கிறது இப்பதானே புரியுது. நீ எல்லாத்தையும் இவர்கிட்ட சொல்லிதான் ஆகணும் சனம். வேற வழியே இல்ல. என்ன ஏதோ மனசுக்குள்ள போட்டு ஆழமா யோசிக்கிற மாதிரியே இருக்கு. ஒரு டீ குடிக்கலாமா? கண்டிப்பா குடிக்கலாம். பாப்பலாம். ஓகே. போகும்போது போட்டோஸ் எடுக்கலாம்.